ச்சே இப்படி ஒரு ஹோட்டல் இவ்வளோ நல்லா மிஸ் பண்ணிட்டோமே, உடனே கிளம்பணும், ஃபேமிலியோட போய் சாப்பிடணும் அப்படின்னு தான் யோசிக்க போறீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா வீடியோவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா வெஜிடேரியன்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ், அதுவும் நம்மளோட ஹோம் ஸ்டைல்லேயே கொடுக்குறவங்க தான் சாய் பிருந்தாவன் ஹோட்டல். ரீசெண்டாக நம்மளோட உக்கடம் ஆத்துப்பாலம் இறங்கின உடனே ஒரு 600 மீட்டர்ஸில் பிரீஸ் பேக்கரிக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ஓப்பன் பண்ணியிருக்கிற சாய் பிருந்தாவன் ஹோட்டல் தாங்க விசிட் பண்ணியிருந்தோம். சுத்தி பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு குடிக்கிற தண்ணி கிணற பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் இருக்கு இந்த ஹோட்டல் பார்க்கும்போது. ஏன்னா எவ்வளவோ நான் வெஜிடேரியன் லவர்ஸ் இருந்தாலுமே இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அவ்வளோ கூட்டம் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போறாங்க. பிகாஸ் இவங்க அந்த அளவு வந்துட்டு டேஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆத்தென்டிக் ஸ்டைலில் தான் வந்துட்டு எல்லாமே குக் பண்றாங்க. நான் இவங்களோட செட் தோசை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணினேன். அந்த 3 வகையான சட்னி கூட, அதே போல அந்த சாம்பார்ல ஃபுல்லா அந்த செட் தோசையை டிப் பண்ணி எடுத்து வாயில வச்சோம் அப்படின்னா சும்மா ஹெவன்லி ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இவங்களோட நெய் பொடி இட்லி வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அவ்வளோ நல்லா பொடி போட்டு நிறைய நெய் ஊற்றி கூட இந்த சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சொல்ல வார்த்தையே இல்லை, சும்மா வேற லெவல் ஃபீலிங் இருந்தது. அதே போல் இந்த மினி இட்லியிலையுமே வந்துட்டு நாங்கள் 3 ஃப்ளேவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பொடி இட்லி, குண்டூர் பொடி இட்லி, அதே போல் இந்த சில்லி இட்லி மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சிக்கன் 65 இதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அதே டேஸ்ட் வந்துட்டு இந்த இட்லியில் இருந்தது. செம ஆச்சரியமாக இருந்தது. சேவையில் கூட பொடி சேவை, அதே மாதிரி ஆனியன் சேவைன்னு நிறைய வச்சுருக்காங்க. பர்டிகுலராக நான் இந்த எள்ளு சேவை கூட ட்ரை பண்ணினேன். செம சூப்பர். பருப்பு பொடி சேவை நல்லா வாசமா செம டேஸ்டா இருந்தது. சேவை கூடவே நாங்க இவங்களோட வெஜ் கொத்து பரோட்டா, ஆல்சோ வந்துட்டு மஷ்ரூம் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தோம். உண்மையிலேயே அதுவுமே செம டேஸ்டா இருந்தது. ஸோ இவங்களோட குக்கிங் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா செம ஆத்தென்டிக்கா இருக்கும். அஜினோமோட்டோஸ் வந்துட்டு எதுலையுமே மிக்ஸ் பண்றது கிடையாது. குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா நிறைய டிஷ்ஷஸ் அவங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க ஒரு வெஜ் லவரா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா சாய் பிருந்தாவன் ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கேரளா சைட்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா சாய் பிருந்தாவன் ஹோட்டலோட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டேக் அவே அவைலபிளாக இருக்குது. ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோலையும் இருக்காங்க. ஸோ நீங்களும் போயிட்டு ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை.